வணக்கம். நாம எல்லோருமே வாழ்க்கையில அமைதியையும் மகிழ்ச்சியையும் தேடி ஓடிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? சில சமயம் ஒரு புது ஃபோன் வாங்கினா சந்தோஷம் கிடைக்கும்னு நினைக்கிறோம். சில சமயம் ஒரு உறவுல இல்லனா ஒரு வேலையில அது கிடைக்கும்னு நம்புறோம். ஆனா எதுலயுமே அது நிரந்தரமா தங்குற மாதிரி தெரியல. இந்த ஓட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியுமா? நாம தேடுற அமைதி உண்மையில எங்க இருக்கு? அது நம்ம செய்யற ஒரு செயலா? இல்ல அது நம்மளோட இயல்பா? இந்த ஒரு கேள்விய மனசுல வச்சுக்கிட்டு, இன்னைக்கு நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட ரூபர்ட் ஸ்பைரோவோட தி ஷைனிங் ஆஃப் பீயிங் புத்தகத்தோட சில பகுதிகளை நம்ம ஆழமா பார்க்கலாம். விதமான பாதைகள பத்தி பேசுறார். நாம் அந்த பாதைகள ஒன்னொன்னா பார்க்க போறோம். முதல்ல முற்போக்கு பாதை, அதாவது புரோகிரசிவ் பாத். அப்புறம் நேரடி பாதை, டைரக்ட் பாத். கடைசியா பாதையற்ற பாதை, பாத்லெஸ் பாத்னு சொல்றாரு. இது ஏதோ தத்துவம் மாதிரி தோணலாம், ஆனா இது எல்லாமே நானு சொல்றோமே, அந்த உணர்வை நாம எப்படி பார்க்கறோங்கிறத பொறுத்ததுதான். சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த எல்லா பாதைகளுமே நாம யாருங்கிற நம்மளோட அடிப்படை நம்பிக்கையிலிருந்து தான் தொடங்குது. சரி, அப்போ முதல் பாதையிலிருந்து ஆரம்பிக்கலாம். முற்போக்கு பாதை. இதுல தியானம்ங்கிறது ஒரு பொருளின் மீது கவனத்தை குவிப்பதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மெழுகுவர்த்தி சுடர் மேலையிலோ இல்ல ஒரு மந்திரத்தையோ மனசுல திரும்ப திரும்ப சொல்றது மாதிரி. நான் தியானம் பண்ண முயற்சி செய்யும்போது என் மனசு ஒரு மந்திரத்தை விட மளிகை கடை லிஸ்ட்டை தான் வேகமா ஓட்டும். இந்த முற்போக்கு பாதை அந்த மாதிரி ஆட்களுக்கு ரொம்ப சவாலா இருக்குமே. ஆமா, நிச்சயம். நம்மில் பலருக்கும் இருக்கிற அனுபவம் தான் அது. இந்த புத்தகத்தின்படி அதுதான் பயிற்சியே. சிதறி ஓடுற மனச ஒரு இடத்துக்கு கொண்டு வர்றது. இங்க நாம கவனம், அதாவது அட்டென்ஷன், அப்புறம் விழிப்புணர்வு, அதாவது அவேர்னஸ், இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். இத நீங்க எப்படி பாக்குறீங்க? ஓ, இது ஒரு நல்ல கேள்வி. எனக்கு தோன்றத சொல்றேன். நம்ம விழிப்புணர்வுங்கிறது ஒரு டார்ச் லைட்ல இருக்கிற பல்ப் மாதிரி. அது எப்பவுமே எரிஞ்சிட்டே தான் இருக்கு. ஆனா நம்ம கவனங்கிறது அந்த டார்ச் லைட்ல இருந்து வர்ற ஒளிக்கற்றை மாதிரி. அது அங்கும் இங்கும் அலைஞ்சிட்டே இருக்கும். இந்த முதல் பாதை அந்த ஒளிக்கற்றையை ஒரே இடத்துல நிக்க வைக்கிற பயிற்சி, அப்படிதானே? மிகச் சரியான உவமை. சூப்பர். அந்த பல்ப், அதாவது விழிப்புணர்வு, நீங்க சொன்ன மாதிரி எப்பவுமே எரிஞ்சிட்டு தான் இருக்கு, நம்ம தூங்கும்போது கூட. ஆனா அந்த டார்ச் லைட், அதாவது நம்ம கவனம் எங்க வேணா சுத்திட்டு இருக்கலாம். முதல் பாதை என்ன சொல்லுதுன்னா, அந்த டார்ச் லைட்ட ஒரே இடத்துல பிடிச்சு நிக்க பழகுங்கன்னு சொல்லுது. புத்தகம் இதுக்கு இன்னொரு உவமையையும் கொடுக்குது. ஒரு ரப்பர் பேண்ட கற்பனை பண்ணிக்கோங்க. அதோட ஒரு முனைய நீங்க பிடிச்சிருக்கீங்க, இன்னொரு முனைய இழுத்து ஒரு பொருள் மேல வச்சிருக்கீங்க. அந்த பொருள் மேல இருக்கிற உங்க கவனம் கொஞ்சம் தளரும் போது என்னாகும்? ரப்பர் பேண்ட் அதோட இயல்பு நிலைக்கு, அதாவது சுருங்கி பழைய இடத்துக்கு திரும்பிடும். அதேதான். இங்க பொருளுங்கிறது மந்திரம் அல்லது மெழுகுவர்த்தி. நீங்க பிடிச்சிருக்கிற முனை தான் மனம். அந்த மந்திரத்தின் மீதான கவனம் தளரும் போது மனம் அதோட மூலமான அமைதியான இயற்கையான நிலைக்கு திரும்புது. இது ஒரு பயிற்சி. திரும்ப திரும்ப இதை செய்யும்போது மனம் அந்த அமைதியான மூலத்திலேயே தங்க பழகிடும். இதுதான் முற்போக்கு பாதையோட நோக்கம். ஓகே, இது கவனத்தை ஒரு பொருள் மேல வைக்க சொல்லுது. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். நாம பொருளை கவனிக்கிறோமே தவிர கவனிக்கிற நாம யாருன்னு யோசிக்கிறதே இல்லையே. ஒருவேளை அதுதான் அடுத்த கட்டமா? மிகச்சரியா பிடிச்சிங்க. அதுதான் இரண்டாவது பாதை, நேரடி பாதை. இதுக்கு அகநிலை தியானம் அல்லது சுய விசாரணைன்னு பெயர். இது கவனத்தை வெளியில இருக்கிற பொருள் மேல வைக்கிறதுக்கு பதிலா உள்நோக்கி திருப்புது. நான் யார்? இந்த அனுபவங்கள் எல்லாம் யாருக்கு நடக்குது? இந்த எண்ணங்களை பார்க்கிறவர் யார்? இந்த மாதிரி கேள்விகளை கேட்கும்போது கவனம் தன்னோட மூலத்திற்கே திரும்ப ஆரம்பிக்குது. இது கேட்கவே கொஞ்சம் சிக்கலா இருக்கே. நம்மள நாமே எப்படி பார்க்க முடியும்? கண்ணாடியில முகத்தை பார்க்கற மாதிரி இது இல்லையே. இல்ல, இதுக்கு புத்தகம் சொல்ற உவமை ரொம்ப ஆழமானது. சூரியனால பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாத்தையும் ஒளிர செய்ய முடியும். சரி. ஆனா சூரியனால தன்னைத்தானே ஒளிர செய்ய முடியுமா? ம். முடியாது. அது தனக்குத்தானே ஒரு டார்ச் லைட் அடிச்சுக்க தேவையில்ல. ஏன்னா அதுவே ஒளி. அதோட இயல்பே ஒளிர்வதுதான். அதுபோல விழிப்புணர்வால தன்னை ஒரு பொருளா பார்க்க முடியாது. அது வெறுமனே இருப்பதே உணர்வதுதான். இந்த பாதையோட நோக்கம் கவனிக்கப்படும் பொருளை விட்டுவிட்டு கவனிப்பவரை நோக்கி திரும்புவது. சரி. அப்போ முற்போக்கு பாதை மனச ஒருமுகப்படுத்துது. நேரடி பாதை அந்த மனசோட மூலத்தை தேடுது. அப்போ மூணாவதா சொன்னீங்களே பாதையற்ற பாதைன்னு, அது என்ன? பேர்லயே ஒரு முரண்பாடு இருக்கே. ஆமா, இந்த பாதை கொஞ்சம் வித்தியாசமானது. இது ரொம்ப அரிதானதுன்னும் புத்தகம் சொல்லுது. முதல் 2 பாதைகளும் நான் ஒரு தனி நபர், நான் அமைதியை அடையணுங்கிற எண்ணத்துல தொடங்குது. ஆனா இந்த பாதையற்ற பாதை
நாம ஏற்கனவே முழுமையான பிரிவற்ற அந்த அமைதியான இருப்புதான்ங்கிற ஆழமான புரிதலோட தொடங்குது. ஒரு நிமிஷம், தியானம் செய்யாதே வெறுமனே இருன்னு சொல்றீங்க. அது எப்படி சாத்தியம்? மனசு ஏதாவது ஒன்னு யோசிச்சுட்டே தானே இருக்கும். சும்மா இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? எனக்கு இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. நல்ல கேள்வி. இதுதான் பலருக்கும் வர்ற குழப்பம். யோசிச்சு பாருங்க. சில சமயம் நாம ஒரு அழகான சூரிய அஸ்தமனத்தை பார்க்கும்போது ஒரு நிமிஷம் நம்மளையே மறந்துடுவோம். நான் பார்க்கிறேன் என்ற எண்ணம் கூட இருக்காது. அந்த பொருளும் நீங்களும் ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு. அந்த மாதிரி கணங்கள்ல நீங்க தியானம் செய்யல, நீங்க தியானமாவே இருக்கீங்க. அதுதான் இந்த பாதையற்ற பாதையின் ஒரு சின்ன ஜன்னல். இங்க தியானம்ங்கிறது நாம செய்யற ஒரு செயல் இல்ல, அது நம்மளோட இயல்பு. நான்கிற தனிநபர் உணர்வே இல்லாம வெறும் இருத்தல் மட்டும்தான் இருக்கு. இந்த 3 பாதைகளையும் கேட்கும்போது ஒரு விஷயம் தெளிவாகுது. நாம எங்கேயோ போய் சேர முயற்சிக்கல, ஆனா ஏற்கனவே இருக்கிற ஒரு நிலைக்கு திரும்ப வரும்னு தோணுது. அந்த ஆரம்ப புள்ளிதான் இருப்பு அல்லது பீயிங்கா. 100க்கு 100. இந்த புத்தகத்தோட அடுத்த முக்கியமான பகுதி அதுதான். நம்மள பத்தி நாம உறுதியா சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன? நான் இருக்கிறேன். ஐ ஆம். இந்த உணர்வு தான் நம்மளோட எல்லா அனுபவங்களுக்கும் அஸ்திவாரம். ஆமா, நான் சோகமா இருக்கிறேன், நான் சந்தோஷமா இருக்கிறேன், நான் டீ குடிக்கிறேன். இதுல சோகம், சந்தோஷம், டீ இதெல்லாம் மாறிட்டே இருக்கு. ஆனா அது எல்லா அனுபவத்துக்கும் பின்னாட மாறாம இருக்கிறது அந்த நான் இருக்கிறேங்கிற உணர்வு தான். அருமை. இத இப்படி யோசிக்கலாம். உங்க வாழ்க்கை ஒரு அழகான மாலைன்னு வச்சுக்கோங்க. அதுல வர்ற வெவ்வேறு அனுபவங்கள், மகிழ்ச்சி, துக்கம், வெற்றி, தோல்வி எல்லாம் வண்ணமயமான மணிகள் மாதிரி. சரி. இந்த மணிகள் வந்து போகும். ஆனா அந்த மணிகள்லாம் ஒன்னா கோர்த்து வச்சிருக்கிற கண்ணுக்கு தெரியாத ஒரு நூல் இருக்கு இல்லையா? அந்த நூல் தான் நான் இருக்கிறேன்ற உணர்வு. அந்த நூல் இல்லாட்டி மணிகள் சிதறிடும், மாலையே இருக்காது. அந்த ஒயின் தண்ணீர் உவமை ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது. நாம் அனுபவிக்கிற கோபம், சந்தோஷம் எல்லாமே நம்மளோட இயல்பான அமைதி மேல பூசப்பட்ட ஒரு சுவைதான்னு சொல்றீங்க. அப்போ அந்த சுவையே நீக்கிட்டா மிச்சம் இருக்கிறது அமைதி மட்டும்தானா? இது ஒரு அருமையான கேள்வி. புத்தகம் இதை எப்படி விளக்குது? நாம டீ, காஃபி இல்ல வைன் குடிக்கும்போது உண்மையில அதுல அதிகமா இருக்கிறது என்ன? தண்ணீர் தான். ஆனா தேயிலையோட சுவையோ, காஃபியோட மணமோ, வைனோட போதையும் அந்த தண்ணீரோட உண்மையான சுவைய மறைச்சிடுது. அந்த பானங்கள்ல தண்ணீர் இருந்தாலும் அதோட தனிச்சுவைய நம்மால உணர முடியல. புரியுது. நம்மளோட தூய இருப்புங்கிறது அந்த தண்ணீர் மாதிரி. ஆனா கோபம், கவலை, சந்தோஷம் மாதிரியான அனுபவங்கள் அந்த ஒயின் மாதிரி. அது நம்ம இருப்போட சேர்ந்து ஒரு புது சுவையை கொடுக்குது. அதனால நம்ம இருப்போட உண்மையான அமைதியான சுவையை நம்ம மறந்துடுறோம். மிகச்சரி. தியானம் அல்லது பிரார்த்தனைங்கிறது அந்த வைனுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற தண்ணீரை சுவைக்க முயற்சி பண்ற மாதிரிதான். அனுபவங்களோட வண்ணமயமான சுவைகளை கடந்து அதுக்கு ஆதாரமா இருக்கிற நம்ம தூய இருப்போட சுவைய, அந்த அமைதிய உணர்வதுதான் நோக்கம். நீங்க கேட்டா மாதிரி அந்த சுவைய நீக்கினா மிச்சம் இருப்பது அமைதி மட்டும் இல்ல, அது எல்லையற்ற அன்பு, ஆனந்தம்னு பல பேர்கள்ல சொல்லப்படுற நம்மளோட உண்மையான இயல்பு. இப்போ இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். இந்த புத்தகத்துல ஒரு சூப்பரான விஷயம் சொல்றாங்க. நம்ம எல்லாரையும் ஒரு கற்பனை பண்ணி பார்க்க சொல்றாங்க. ஒரு பிறந்த குழந்தையோட அனுபவத்தை யோசிச்சு பாருங்க. அதுக்கு பேர் தெரியாது, மதம் தெரியாது, ஆண் பெண் வித்தியாசம் தெரியாது, ஏன் இது உடம்பு, இது உலகம்னு கூட தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் அதுக்கு நிச்சயமா தெரியும். அது இருக்குங்கிற அனுபவம். நான் இருக்கிறேன் அங்கிற அந்த தூய உணர்வு. அதுக்கு எந்த அடையாளமும் இல்ல, எந்த கதையும் இல்ல, வெறும் இருப்பு மட்டும்தான். சரி, இப்படியே கால இயந்திரத்துல பயணிச்சு நம்ம வாழ்க்கையோட கடைசி நொடிக்கு வருவோம். நம்ம மரணப்படுக்கையில இருக்கும் கற்பனை பண்ணிப்போம். நம்ம நினைவுகள், உறவுகள், படிப்பு, பட்டம், சொத்து எல்லாமே நம்மள விட்டு போயிடுச்சு. உடலோட உணர்வு கூட மங்கிடுச்சு. அப்போ என்ன மிச்சம் இருக்கும்? அதே இருக்கிறேன் என்ற உணர்வு மட்டும்தான். வாவ்! அப்போ பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவுல என்னதான் மாறுச்சு? நம்ம அனுபவங்கள், எண்ணங்கள், உணர்வுகள், உடல்கள் இது எல்லாமே மாறிடுச்சு. ஆனா இந்த எல்லா மாற்றங்களுக்கும் சாட்சியா இருந்த அந்த நான் இருக்கிறேன் என்ற உணர்வு, அந்த இருப்பு மட்டும் மாறவே இல்ல. அது காலத்துக்கு அப்பாற்பட்டது. இதுதான் முக்கியமான புரிதல். இந்த நான் இருக்கிறேன் என்ற உணர்வு வெறும் ஒரு அனுபவம் இல்ல, அது மெய்மைக்கான ஒரு வாசல், ஒரு போர்ட்டல் டு ரியாலிட்டி. நாம பொதுவா உலகத்தை நம்ம புலன்கள் மூலமாவும் மனசு மூலமாவும் வடிகட்டி பார்க்கறோம். அது உண்மைய முழுசா காட்டுறதில்ல. புத்தகம் இதுக்கு வில்லியம் டார்னருங்கிற ஒரு ஓவியரோட நீர்வர்ண ஓவியத்தை உதாரணமா காட்டுது. அது ஒரு நிலவொளி காட்சி.
அந்த ஓவியத்துல இருக்கிற நிலா உண்மையில வரையப்படாத வெள்ளைத்தாளின் ஒரு பகுதி. அதாவது ஓவியர் நிலாவை வரையவே இல்ல. அவர் நிலாவை சுற்றி இருக்கிற மேகங்களையும் வானத்தையும் வரைஞ்சிருக்கிறார். நடுவுல இருக்கிற காலி இடம் நமக்கு நிலாவா தெரியுது. கரெக்ட். நாம அத ஓவியத்துல இருக்கிற ஒரு பொருளா நிலாவா பாக்குறோம். ஆனா உண்மையில அது என்ன? அது முழு ஓவியத்துக்கும் பின்னணியா இருக்கிற அதே வெள்ளைத்தாள். அது ஓவியத்தோட ஒரு பகுதியா தெரிஞ்சாலும் அதுவே ஓவியத்தோட ஆதாரம். நம்மளோட நான் இருக்கிறேன் என்ற உணர்வும் அந்த நிலா மாதிரிதான். புரியுது. நான் கோபமா இருக்கிறேன் என்பது போல, நான் இருக்கிறேன் என்பதும் மனசோட ஒரு அனுபவம்னு நாம நினைக்கிறோம். ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அது அந்த ஓவியத்துல இருக்கிற நிலா மாதிரி. அது மனசோட அனுபவங்கள்ல ஒன்னா தெரிஞ்சாலும் உண்மையில அது எல்லா அனுபவங்களுக்கும் ஆதாரமா இருக்கிற எல்லையற்ற இருப்பின் நேரடி வெளிப்பாடுன்னு சொல்றீங்க. ஆமா, அதுதான் மெய்மைக்கான வாசல். அந்த வாசல்ல கடந்து போறதுன்னா என்ன அர்த்தம்? அந்த இருக்கிறேன் என்ற உணர்வுல முழுமையா நிலைக்கும் பொழுது நாம அனுபவங்கள்ங்கிற ஓவியத்தை கடந்து அதுக்கு ஆதாரமா இருக்கிற வெள்ளத்தாள, அதாவது தூய இருப்ப உணர்றோம். அந்த தருணத்துல காலம், இடம்ங்கிற கட்டுப்பாடுகளை கடந்து எல்லையற்ற நித்தியமான நம்ம உண்மையான ஸ்வரூபத்தை உணர்றோம்னு இந்த புத்தகம் சொல்லுது. இன்னைக்கு நாம பார்த்த விஷயங்கள் ரொம்ப ஆழமானவை. நாம தேடுற மகிழ்ச்சியும் அமைதியும் வெளியில் இல்ல. அது நம்மளோட ஒவ்வொரு அனுபவத்துக்கும் பின்னால மாறாம இருக்கிற இருப்புதான்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். அந்த இருப்ப உணர முற்போக்கு பாதை, நேரடி பாதை, பாதையற்ற பாதைன்னு 3 அணுகுமுறைகள் இருக்குன்னு பார்த்தோம். அனுபவங்கிற ஒவ்வையின்குள்ள இருக்கிற இருப்புங்கிற தண்ணீரை சுவைக்கிறது எவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆமா, இந்த உரையாடலோட சாராம்சம் இதுதான். நாம தேடுற அமைதியும் மகிழ்ச்சியும் ஏற்கனவே நாமாவே இருக்கிறோம். அதை அடைய நாம எங்கேயும் போக வேண்டாம், புதுசா எதையும் வாங்க வேண்டாம். அதை நாம உணர விடாம தடுக்கிறது நம்மளோட எண்ணங்கள், உணர்வுகள் மேல நாம வச்சிருக்கிற அதீத கவனம் மட்டும்தான். நீங்க இந்த ஆதாரங்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை. அடுத்த முறை நீங்க ஒரு தீவிரமான உணர்ச்சியை அனுபவிக்கும் போது, அது கோபமா இருக்கலாம், பயமா இருக்கலாம், அல்லது பேரானந்தமா இருக்கலாம். அந்த சமயத்துல ஒரு கணம் நில்லுங்க. அந்த அனுபவத்துக்கு சாட்சியாக பின்னணியில் இருக்கும் மாறாத நான் இருக்கிறேன் என்ற அந்த அமைதியான உணர்வை கவனிக்க முடியுமான்னு பாருங்க. அந்த உணர்வின் மீது கவனம் செலுத்தும்போது என்ன நிகழ்கிறது என்பதை நீங்களே ஆராய்ந்து பாருங்க.